கடற்கரை மேலாண்மை திட்ட வரைவை திரும்ப பெற வேண்டும் என்றும் அந்த திட்டத்தில் அரசின் நோக்கங்கள் என்னவென்று தெளிவாக தெரியவில்லை என்றும் மக்கள் முன்னேற்றக் கழகம் வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக தலைவரும் முன்னாள் எம்பியுமான ராமமூர்த்தி இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி கடற்கரை மேலாண்மை திட்ட வரைவு மீது 22ஆம் தேதி நடக்கவுள்ள கலந்துரையாடல் கூட்டத்தை தள்ளி வைக்க வேண்டும் என்ற மீனவ சமுதாய மக்களின் கோரிக்கை நியாயமானது என்றும், கடந்த முறை அரசு தயாரித்த திட்டத்தை விட இந்த வரைவு திட்டம் ஓரளவு சரியாக இருந்தாலும் மீனவ மக்களின் பல்வேறு கோரிக்கைகள் இந்த திட்டத்தில் இடம்பெறவில்லை என்பது உண்மை என்றும் தெரிவித்தார். மேலும் இந்த திட்டத்தில் அரசின் நோக்கங்கள் என்னவென்று தெளிவாக தெரியவில்லை என்று கூறிய அவர், ஒவ்வொரு கிராமத்திலும் உள்ள கடற்கரை பகுதியை மீனவ மக்களுக்கு ஓரளவு ஒதுக்கிவிட்டு மீதமுள்ள இடத்தை அரசு சுற்றுலா நோக்கில் வியாபார தலங்களாக மாற்றுவதற்கும், விடுதிகள் கட்டுவதற்கும், தொழிற்சாலைகள் அமைப்பதற்கும் பயன்படுத்த விரும்புகின்றதா என்று தெரியவில்லை என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். நோக்கங்கள் தெரியவில்லை என்பதோடு மட்டுமல்லாமல் இந்த திட்டம் அந்தந்த கிராம மீனவ மக்களை கலக்காமலே அவர்களுக்கு அவர்களுடைய தற்போதைய தேவைகள், எதிர்கால தேவைகள், எதிர்பாராத தேவைகள் ஆகியவற்றை கணக்கில் கொள்ளவில்லை என்றும், மீனவ மக்களுக்கான கடற்கரை மேலாண்மை திட்டத்தை அரசு உருவாக்க வேண்டுமே தவிர வியாபார நோக்கத்தில் கடற்கரை சொத்து தவறாக பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது என்றும் தெரிவித்தார். மேலும் முதல்வர் இந்த வரைவு திட்டத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு மக்களோடு கலந்து ஆலோசித்து மீண்டும் சரி செய்ய சம்பந்தப்பட்ட துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும், சரி செய்யப்பட்ட வரைவை முதல்வரும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் கடற்கரை தொகுதிகளை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை கலந்து ஆலோசித்து அந்த வரைவை மீண்டும் மக்கள் ஆலோசனைக்கு முன்வைக்க வேண்டும் என்றும், அதற்கு பிறகு அரசு ஆணை வெளியிட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.